பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாம் சுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக சித்தம் மரமண்டலத்தில் விஷயப்படுவது போல பூமியை விஷயப்படுவதாக அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு ஒரு மக்கள் சொல்லி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை மன்னியும் எங்கள் சோதனைகளுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிட்டு காத்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மைமேனிடுக்குள்ளே ஆமேன். எங்கள் கண்மலை எங்கள் மேற்புறமாகிய கர்த்தாவே அடியன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாய் காணப்படுவதாக ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட அடுத்த ஒரு ஆழமான அடுத்த சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த சத்தியம் இன்றைக்கு என்னவென்று சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்த தேர்தல் சீட்டு அடுத்த தேர்தல் ஓட்டு நிச்சயமாக எலிசாவுக்கு போட்டு எலியாவின் பின்னாக விரட்டி பெற்றாரே எலிசா அடுத்த தேர்தல் சீட்டு. எலியாவை போட்டி போட்டு எலிசாவும் செய்தாரே சாதனை செட்டு. நாகமானை போட வைத்தார் பட்டு, கொம்பை வீசி இரும்பை மிதக்க செய்தார் சூட்டு. அடுத்த தேர்தல் சீட்டு உனக்கும் இருக்கு ஓட்டு. இயேசுவை பற்றி கொண்டால் உனக்கு கொடுப்பார் கோட்டு. என்றைக்கும் அதுவே நிரந்தர டி-ஷர்ட்டு. அடுத்த தேர்தல் ஓட்டு யாருக்கு போடுவாய் ஓட்டு? அடுத்த தேர்தல் ஓட்டு இயேசுவுக்கு போடுவாய் ஓட்டு. அவர் தருவாரே நிரந்தர சீட்டு. பரிசுத்தம் ஒன்றே நுழைவு சீட்டு. அவர் பாதம் ஒன்றே கடவு சீட்டு. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்த தேர்தல் சீட்டு அடுத்த தேர்தல் சீட்டை பார்க்கின்ற வேளையிலே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் எலியாவை சுழல் காட்டினாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காவிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அடுத்தபடியாக அதே மாதிரி எரிகோவுக்கு போகிறார்கள். அடுத்தபடியாக யோர்தானுக்கு போகிறார்கள். இப்படியாக 3 இடத்துக்கு போயிட்டார்கள். அப்பொழுது பாருங்கள், 2 ராஜாக்கள் 2:8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது ஒரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரவழியாக அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்டு போன பின்பு 9. எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டிய என்ன என்று கேள்வினான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் தான். 10. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்க, இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அடுத்த தேர்தல் சீட்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது எலியா அவர்களை மதிப்பிற்குரிய மேன்மைக்குரிய எலியா அவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். எலியாவையும் எலிசாவும் பார்க்கின்ற பொழுது, எலியாவுக்கு பிறகு எலியாவுனுடைய அந்த சீட்டுக்கு, அடுத்த தேர்தல் சீட்டுக்கு இந்த எலிசா தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். ஆக இப்போ எலியாவோடையே ஒட்டி கொண்டு இருக்கிறார். எப்படியாயிலும் அவர் செய்கிற காரியங்களெல்லாம் பார்க்கிறார். அன்றைக்கு அவர் சொல்லுகிறார், எலியா சொல்லுகிறார், என்னுடைய வாக்கினிலே அல்லாமல் தேசத்திலே மழை பெய்யாதுன்னு சொன்னார். 3 வருடமோ மழை பெய்யவே இல்லை. இன்றைக்கி யார் அப்படி சொல்ல முடியும்? யார் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி யாருனாலும் ஓடுற பஸ்ஸை அப்படியே வந்து நிப்பாட்டுப்பா, பஸ்ஸே நீ நில்லு சொல்ல முடியுமா? ஆனால் எலியா இருந்தால் சொல்லுவார், எல்லா பஸ்ஸும் அப்படியே நில்லுப்பா அப்படின்னா எலியா சொன்னால் நடக்கும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட பரிசுத்தம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு அவர்கிட்ட வல்லமை இருந்துச்சு. ஆண்டவர் அங்கே போனால் அங்கே போவார், மலையில் இருந்தால் மலையில் இருப்பார். அது கதை வேறு. இப்போ இந்த எலிசா பார்த்துக்கிட்டே இருந்தார். அடுத்த தேர்தல் இப்போ இவருக்கு வருது, இப்போ சீட்டு இவருக்கு வருது. ஆக இப்பொழுது அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எலியாவிடமிருந்து வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்வது? இப்போ ஒவ்வொரு இடமா இவர் போகிறாரு, போக பின்னாடியே ஓடுறாரு. இப்போ இன்னொரு 50 அசிஸ்டண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது, எலிசா வாங்கிடுவாரா? தேர்தலில் சீட்டை வாங்கிடுவாரா? ஊழியக்காரர் சீட்டை வாங்கிடுவாரா? அடுத்த ஊழியத்தை பெற்றுருவாரா? பெறமாட்டாரா? அப்போது இந்த எலிசா இப்போ ரொம்ப பின்னாடி வந்த உடனே இப்போ எம்எல்ஏ சீட்டை கொடுக்க பார்க்குறாரு. எலியா கேட்குறாரு, என்னப்பா என்கிட்ட இருக்க எம்எல்ஏ எம்பி சீட்டை வாங்குறதுக்கு நீ அலையிறியே, என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும் ஐயா? நீர் வச்சிருக்க அந்த ஆவிக்குரிய, அந்த ஆன்மாவுக்குரிய அந்த பெரிய சீட்டு எனக்கு வேணும் ஐயா. இந்த உலகத்தில் 1000 கோடி கிடைச்சாலும் அந்த சீட்டு கிடைக்காதியா. எனக்கு அந்த சீட்டு வேணும். நான் கடவுளோடு பேசணும்,
நாகமான் என்கிட்ட வருவார், ஒரு காலத்தில் வருவார், பின்னாடி வருவார். நீ இப்போ யோர்தானில் இப்போ ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னால் உடனே குஷ்டரோகம் நீங்கி போகணும் ஐயா. அது மாத்திரமல்ல, எலிசாவே பானைகளை சாவு இருக்குதுன்னு சொல்லும்போது எடுத்துருவா, ஒரு கொம்பட்டிக்காயை எடுத்துருவா கொண்டு போடும்போது அந்த பானையில் உள்ள அந்த சாவுலாம் நீங்கி போகணும். அடுத்தபடியாக ஒரு இடத்த காமிக்கிறாங்க, இதில் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு லாய்க்கலைங்கிறாரு. உடனே சொல்கிறாரு, ஒரு ஏதோ ஒன்று போட சொல்கிறாரு. உடனே அவ்வளோ மினரல் வாட்ரு. அப்பா, அந்த காலத்திலேயே எலிசா மினரல் வாட்டர்லாம் கொண்டார். இவ்வளவு வரமும் எனக்கு வேணும்னா அந்த எலிசா மனசுக்குள்ளே ஒன்று இருந்துட்டு, இதை எலியாவை இன்றைக்கி விடக்கூடாது, இதுதான் கடைசி கட்டம். அவனுக்கு ஆவியில் உணர்ந்துட்டான். இன்னையோட எலியா பரலோகம் போகிறாரு, அப்படியே ஏரோப்ளேனில் போகிறாரியா. என்ன ஒரு வாழ்க்கை எலிசா ஐயா, எலியா ஐயா, நீங்களாம் என்ன ஒரு வாழ்க்கை கடவுளோடு வாழ்ந்துருக்கீங்க. நாங்கள் போராடி இந்த தொழிலோடு போராடி ஒரு நேரம் ஜெபம் பண்ணுறதே பெருசாக இருக்குது. ஆனால் நீங்களாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க பாருங்க. இவனுடைய மதிப்பு சொல்லிட்டு இன்னைக்கு எலியாவை விட்ட வழி கிடையாது. அப்போ சொல்கிறாரு, எலிசா தொடர்ந்து பிடிக்கும்போது இந்த ஆளுக்கு வந்துடுச்சு லாஸ்ட்டு. என்னப்பா எலிசா உன் கதை என்ன? ஐயா, அடுத்த தேர்தல் சீட்டு எனக்கு தான் ஐயா வேணும், அடுத்த ஊழியக்கார சீட்டு எனக்கு வேணையா. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ நான் அப்படியே ஆண்டவர் என்ன உயிரை எடுக்கும்போது நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும். நீ அப்படியே சால்வையை பிரித்து தேவன் எங்கே அவர் என்ன செய்கிறாருன்னா, அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் பாருங்கள், சால்வை எடுத்தவர் இப்போ அடிக்கிறாரு, அங்கே அந்த தண்ணீர் பிரிஞ்சு ஓடுது. எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அப்போ அப்படியே போகும்போது எலியா மேலே போகிறத இவர் பார்த்துடுறாரு. ஐயோ, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே என்று புலம்பினான். அப்போ அந்த சால்வையை எடுத்துக்கிட்டார். இப்போ திரும்ப வாராரு, எடுத்துக்கிட்டு எலியாவின் தேவன் 14ஆம் வசனம், எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீர் அடித்தான். தண்ணீரை அடித்தோன்னு அது இருபக்கமாய் பிரிந்ததுனால் எலிசா இக்கரப்பட்டான். இப்போ அந்த வரத்தை வாங்கலைன்னா இவர் தண்ணிக்கு அங்கே தான் கிடக்கணும், இவர் திரும்ப முடியவே முடியாது. இப்போ எலியா சொல்லிட்டு போயிட்டார், நான் வாங்க நீ போகும்போது நீ பார்த்தா நான் உனக்கு அந்த வரம் கிடைக்கும். சால்வை எடுத்தான், அடித்தான். எலியாவின் தேவன் இங்கே இருக்கிறப்பா. ஆண்டவர் யெகோவா சொன்னார், நான் இங்கே தான் இருக்கிறேன், ஏன்னா நீ தான் ராஜா. அடுத்த தேர்தல் நீ வின் ஆகிட்டா, அடுத்த தேர்தலுடைய சீட்டை நீ பெற்றுட்டா, ஓட்டு உனக்கு விழுந்துடுச்சு. பாருங்கள், இந்த தேர்தலை வெற்றி பெறுறதுக்கு எலிசா பல காரியங்களை செஞ்சார். அவர் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு வந்தார். ஓடி போயிட்டு எலியா சொல்லுவார், நான் உனக்கு சொன்னதை ஞாபகம் இருக்கட்டும்பார். ஓடி போய் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்வார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவ்விதமாக தேவனாலே அந்த காலத்திலேயே எம்எல்ஏ எம்பிக்கள் மக்களை ஆளுகிற, மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற, மக்களை நல்வழிப்படுத்துகிறவர் எல்லாம் கடவுளாலே என்ன செய்தார்கள் என்றால் அங்கே வேறுபிடிக்கப்பட்டார்கள், கொண்டு வரப்பட்டார்கள். இப்போ புதிய ஏற்பாட்டிலே ஒரு காலம், ஒரு சீட் அங்கே வருகிறது. என்ன வருகிறது? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1:23. அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மர்நாமம் உள்ள பர்சாபா என்னப்பட்ட யோசேப்பு மத்தியம் ஆகி இவ்விரண்டு நிறுத்தி, இவ்விரண்டு பெயரில் தேவரீர் தெரிந்து கொண்டு 25 தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தல் என்று ஜெபமணி பின்பு அவர்களை கொடுத்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். பழைய ஏற்பாட்டில் இப்போ எலிசா இப்படி சீட்டை பிடிச்சிக்கிட்டார். இப்போ புதிய ஏற்பாட்டில் இப்போ யூதாஸ் காரியத்தை இப்போ எம்எல்ஏ பதவியிலேருந்து அவர் ஓடிட்டார். 12 சீசர்லேருந்து அவர் ஓடிட்டார், காணாமல் போயிட்டார். அப்போ இப்போ ரெண்டு பேரில் ஒரு ஆளை நிறுத்துகிறாங்க, யோசேப்புங்கிறவரையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு அடுத்த இப்படியாக மத்தியா. இப்போ சீட்டு யார் பேரில் இப்போ விழுந்துச்சு? மத்தியா பேரில் விழுந்துச்சு. ஆக அவர் அடுத்த தேர்தலில் வின் ஆகிறார். அந்த 12 அப்போஸ்தலர் கூட சேர்த்து கொள்ளப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உலகத்தில் நடைபெறுகிற எலெக்ஷன்கள் வேறு. இந்த எலெக்ஷனுக்கு வரணும்னா, இதில் நிற்கணும்னா ரொம்ப பயபக்தி அவசியம், ரொம்ப பயபக்தி அவசியம், ரொம்ப முட்டங்கால் அவசியம். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்ல பிரியப்படுகிறாரோ, நீ சொஸ்தமாவா என்று சொல்லிவிட்டால் அவர்கள் சொஸ்தமாக வேண்டும். அதுதான் உண்மையான ஊழியக்காரன். இந்த ஆண்டு மழை பெய்யும் என்றால் மழை பெய்ய வேண்டும். இந்த ஆண்டிலே பார்க்கின்ற வேலையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வாலிபர்களுக்கு வேலை கிடைக்கும் என்றால் வாலிபர்களுக்கு கிடைக்க வேண்டும். திருச்சபையிலே எழுச்சி உண்டாகும் என்றால் எழுச்சி உண்டாக வேண்டும். நாம் நின்ற உடனே எங்கள் பாவத்தினுடைய ஒரு உணர்வுகள் ஜனங்களுக்கு வர வேண்டும். எலியா அப்படியாக இருந்தார். எலிசா ஓடி சென்று அவரை பின்தொடர்ந்து அருமையான அந்த சீட்டை பெற்று கொண்டார். இன்றைக்கு நீ எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய நோக்கம் என்ன?
உன்னுடைய காரியம் என்ன? அன்பானவனே, பரிசுத்தத்திலே உனக்கு இடம் இருக்கிறதா? பரிசுத்தத்திலே உனக்கு சீட்டு கிடைத்திருக்கிறதா? பாவ மன்னிப்புங்கிற சீட்டு கிடைத்திருக்கிறதா? இந்த காரியங்களுக்காக நீ ஓட வேண்டும். எலியா எங்கே சென்றாலும் 3 இடத்துக்கு சென்றான். எலிசா ஓடி ஓடி கடைசியில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீயும் பெற்றுக்கொள்ள முடியும். உன் பேர்லையும் சீட்டு விழலாம். நீனும் அந்த தண்ணீரை அடித்து முன்னேறலாம். எந்த காரியம் சொன்னால் நடக்கும். கர்த்தர் சொன்னார், என்னை காட்டிலும் அதிகமாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அடுத்த தேர்தல் சீட்டுக்காக, ஆண்டுடைய ஊழியம் என்கிற சீட்டுக்காக முயற்சி பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, அருமையானது ஊழியம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கேயும் இல்லை. கர்த்தா, உங்களுடைய ஊழியக்காரர் கூட இருக்கிறீர். எலிசாவையும் கனப்படுத்தினீர், அவருடைய வார்த்தைகளும் ஆசீர்வதித்தீர். எங்கள் தமிழ்நாட்டில் நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பட்டு. கர்த்தாவே, நிறைய பேர் ஊழியக்காரர்களை எழுப்புவீராக. ஆண்டவரே கர்த்தா, உடைய வார்த்தைகளை மெய்ப்பிப்பீராக. அடுத்த தேர்தலிலே ஆண்டவரே உமக்கு தான் ஓட்டு. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்கு தான் ஓட்டு. கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்தத்துக்கு ஓட்டு போட்டு ஆண்டவரே பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருக்க கிருபை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு சீட்டு மேலே தாங்க. தாப்பனே, ஆசீர்வாதமான சீட்டை தாங்க. உம்முடைய பக்கத்தில் இருக்கிற சீட்டை தாங்க. இந்தியா முழுவதும் ஆளுகிற சீட்டை தாங்க. ஆண்டவரே, என்றென்றும் அரசு ஆளுகிற சீட்டை தாங்க. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.